ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாடி கௌரபக்தவனந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 13. அத்தியாயத்தின் தலைப்பு இயற்கையையும் அனுபவிப்பவனும் உணர்வும். பதம் 27. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. பரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே யாகும். பொருளுரை. இப்பதத்தில் ஜட இயற்கையையும் உயிர்வாளியையும் விளக்கப்பட்டுள்ளன. இவை இரண்டுமே பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பிலிருந்தே இருக்கின்றன. என்னவெல்லாம் படைக்கப்படுகின்றனவோ அவையெல்லாம் உயிர்வாளியையும் ஜட இயற்கையும் கலந்த கலவையே யாகும். மரங்கள், மலைகள், குன்றுகள் என பல்வேறு அசையாத தோற்றங்கள் உள்ளன. அசையும் தோற்றங்களும் பல உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் உயர்ந்த இயற்கையான உயிர்வாளியும் ஜட இயற்கையும் கலந்த கலவையே ஆகும். உயர் இயற்கையான உயிர்வாளியின் தொடர்பின்றி எதுவும் வளர இயலாது. ஜடத்திற்கும் உயர்ந்த இயற்கைக்கும் இடையிலான உறவு நித்தியமாக தொடங்குகின்றது. இத்தொடர்பு முழுமுதற் கடவுளினால் நிறைவேற்றப்படுகிறது. எனவே உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. ஜட இயற்கை அவரால் சிருஷ்டி செய்யப்படுகின்றது. இத்தகு ஜட இயற்கையில் உயர்ந்த இயற்கை வைக்கப்படுகின்றது. இவ்வாறாக இவ்வெல்லா செயல்களும் தோற்றங்களும் உண்டாகின்றன. பதம் 28. மொழிபெயர்ப்பு. எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும், அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவன் ஆவான். பொருளுரை. நல்ல சங்கத்தின் மூலம் உடலின் உரிமையாளனான ஜீவாத்மா, ஜீவாத்மாவின் நண்பன் ஆகிய மூன்றையும் முறையாக காணக்கூடியவன் உண்மையான ஞானத்தில் உள்ளான். ஆன்மீக விஷயங்களை உண்மையாக அறிந்தவரின் சங்கத்தினை ஒருவன் அடையாவிடில் அவனால் இந்த மூன்று விஷயங்களை காண முடியாது. இத்தகு சங்கம் இல்லாதவர்கள் அறியாமையில் உள்ளனர். அவர்கள் வெறுமனே உடலை காண்கின்றனர். உடல் அழிந்தவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. உடலின் அழிவுக்கு பிறகு ஆத்மாவும் பரமாத்மாவும் பல்வேறு அசைகின்ற மற்றும் அசைவற்ற உருவங்களில் நித்தியமாக தொடர்கின்றனர். பரமேஸ்வரா என்னும் சமஸ்கிருத சொல் சில சமயங்களில் ஜீவாத்மா என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த உடலின் எஜமானன் ஜீவாத்மாவே. மேலும் உடல் அழிவுற்ற பிறகு அவன் மற்றொரு உருவத்துக்கு மாறுகின்றான். இவ்வாறு அவனே எஜமானன். ஆனால் பரமேஸ்வரா என்பது பரமாத்மாவை குறிக்கும் என்று மற்றவர்கள் விளக்குகின்றனர். எவ்வாறு இருப்பினும் ஆத்மா, பரமாத்மா ஆகிய இருவருமே தொடர்கின்றனர். அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. இவ்விதமாக காணக்கூடியவன் என்ன நடக்கின்றது என்பதை உண்மையில் காண முடியும். பதம் 29. மொழிபெயர்ப்பு. பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாளிகளிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். பொருளுரை. பௌதிக வாழ்வை ஏற்றுள்ள உயிர்வாளி தனது ஆன்மீக வாழ்விலிருந்து மாறுபட்ட சூழ்நிலையில் நிலை பெற்றுள்ளான். ஆனால் கடவுள் தனது பரமாத்மா தோற்றத்தின் மூலம் எங்கும் வீற்றிருப்பதை ஒருவன் புரிந்து கொண்டால், அதாவது பரமபுருஷ பகவானின் இருப்பை ஒவ்வொரு ஜீவனிலும் ஒருவனால் காண முடிந்தால், இழிவான மனப்பான்மையின் மூலம் அவன் தன்னை இழிவடையச் செய்வது இல்லை. எனவே
படிப்படியாக ஆன்மீக உலகிற்கு அவன் முன்னேற்றம் அடைகின்றான். பொதுவாக மனம் புலன்களை திருப்தி செய்யும் முறைகளில் மயங்கி உள்ளது. ஆனால் அதே மனம் பரமாத்மாவை நோக்கி திரும்பும் போது ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் முன்னேற்றம் அடைகின்றான். பதம் 30. மொழிபெயர்ப்பு. எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றான். பொருளுரை. உடல் பரமாத்மாவின் மேற்பார்வையின் கீழ் ஜட இயற்கையினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடல் சம்பந்தமாக நடைபெறும் செயல்களில் எதுவும் அவனால் செய்யப்படுபவை அல்ல. இன்பத்திற்காகவோ துன்பத்திற்காகவோ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யும்படி உடலில் சுபாவம் ஒருவனை வற்புறுத்துகின்றது. இருப்பினும் ஆத்மாவானது உடலின் இத்தகைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதாகும். ஒருவனின் முந்தைய விருப்பங்களுக்கு ஏற்ப தற்போதைய உடல் வழங்கப்பட்டுள்ளது. இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காகவே ஒருவனுக்கு உடல் கொடுக்கப்படுகின்றது. அவனும் அதற்கேற்ப செயல்படுகின்றான். அவனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பரமபுருஷரால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரமே இந்த உடல் என்று கூறலாம். ஆசைகளின் காரணத்தினால் ஒருவன் துன்புறுவதற்கான சூழ்நிலைகளிலோ இன்புறுவதற்கான சூழ்நிலைகளிலோ வைக்கப்படுகின்றான். உயிர்வாளியை பற்றிய இந்த தெய்வீக பார்வை வளர்ச்சி பெறும்போது அஃது ஒருவனை உடலின் செயல்களிலிருந்து பிரித்து விடுகிறது. இத்தகைய பார்வையை உடையவன் உண்மையில் காண்பவன் ஆகின்றான். பதம் 31. மொழிபெயர்ப்பு. அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான். பொருளுரை. தனது பல்வேறு இச்சைகளின் காரணத்தினால் ஜீவாத்மா பற்பல உடல்களை ஏற்கின்றான் என்றும் உண்மையில் அவை ஆத்மாவிற்கு சொந்தமானவை அல்ல என்றும் எப்போது ஒருவன் காண்கின்றானோ அப்போதே அவன் உண்மையில் காண்கின்றான். ஜட கருத்துடன் நாம் வாழ்க்கை வாழும் பொழுது சிலரை தேவராக, சிலரை மனிதனாக, நாயாக, பூனையாக காண்கின்றோம். இது பௌதிக பார்வை, உண்மையான பார்வை அல்ல. இந்த ஜட வேறுபாடுகள் வாழ்வை பற்றிய ஜட கருத்துகளினால் எழுபவை. ஜடவுடல் அழிவுற்ற பின்னர் ஆத்மா ஒன்றே. ஆன்மீக ஆத்மா ஜட இயற்கையின் தொடர்பினால் பல்வேறு விதமான உடல்களை அடைகின்றது. இதை ஒருவன் காண இயலும்போது அவன் ஆன்மீக கண்ணோட்டத்தை அடைகின்றான். இவ்வாறாக மனிதன் மிருகம், பெரியவன், சிறியவன் போன்ற வேறுபாடுகளிலிருந்து விடுபட்டு தனது உணர்வினை தூய்மைப்படுத்தி தனது ஆன்மீக அடையாளத்தினை கிருஷ்ண உணர்வில் அபிவிருத்தி செய்ய முடியும். அதன் பின்னர் ஒருவன் எவ்வாறு விஷயங்களை காண்பான் என்பது அடுத்த பதத்தில் விளக்கப்படும். பதம் 32. மொழிபெயர்ப்பு. நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுத்துவதோ இல்லை. பொருளுரை. ஜட உடல் பிறவி எடுப்பதால் உயிர்வாளியும் பிறப்பதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் உயிர்வாளி நித்தியமானவன், அவன் பிறப்பற்றவன். ஜட உடலில் இருந்தாலும் கூட அவன் நித்தியமானவனும் தெய்வீகமானவனும் ஆவான். எனவே அவன் அழிக்கப்பட முடியாதவன். இயற்கையிலேயே அவன் ஆனந்தமயமானவன். அவன் தன்னை எந்த ஜட செயல்களிலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. எனவே ஜட உடல்களின் தொடர்பினால் ஆற்றப்படும் செயல்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை. பதம் 33. மொழிபெயர்ப்பு. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. பொருளுரை. நீர், மண், மலம் மற்றும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது.
இருப்பினும் அஃது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே உயிர்வாழி பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் தனது நுண்ணிய தன்மையினால் அவற்றிலிருந்து தனித்து விளங்குகின்றான். எனவே ஆத்மா இவ்வுடலின் தொடர்பில் இருப்பது எவ்வாறு என்பதையும், உடல் அழிவுற்ற பின்னர் அவன் எவ்வாறு வெளியில் உள்ளான் என்பதையும் ஜட கண்களால் காண்பது சாத்தியமல்ல. ஜட விஞ்ஞானத்தில் இதை ஆய்ந்தறிய யாராலும் முடியாது. பதம் 34 அறியார் மொழிபெயர்ப்பு. பரதனின் மைந்தனே, ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதைப் போல உடலினுள் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான். பொருளுரை. உணர்வை பற்றி பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன. இங்கே பகவத்கீதையில் சூரியனும் சூரிய கதிர்களும் உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஓரிடத்தில் அமைந்துள்ள சூரியன் அகிலம் முழுவதையும் பிரகாசப்படுத்துவதைப் போல சிறு துகிலாகிய ஆன்மீக ஆத்மா உடலில் இதயத்தில் அமைந்திருந்தாலும் உணர்வின் மூலம் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றது. எனவே சூரிய கதிர் அல்லது வெளிச்சமானது சூரியன் இருப்பதற்கு சாட்சியாக விளங்குவதைப் போல உணர்வானது ஆத்மா இருப்பதற்கு சாட்சியாக விளங்குகின்றது. உடலில் ஆத்மா இருக்கும் பொழுது உணர்வானது உடல் முழுவதும் காணப்படுகின்றது. ஆத்மா உடலிலிருந்து நீங்கிய உடனேயே உணர்வு எதுவும் இருப்பதில்லை. அறிவுள்ள எந்த மனிதனாலும் இதனை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். எனவே உணர்வு என்பது ஜடப்பொருளின் கலவையினால் உற்பத்தி செய்யப்படுவது அல்ல. அஃது ஆத்மாவின் அறிகுறியாகும். ஆத்மாவின் உணர்வும் பரம உணர்வும் தன்மையில் ஒன்றாக இருப்பினும் ஆத்மாவின் உணர்வு பரமமானது அல்ல. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட உடலின் உணர்வும் மற்றொரு உடலின் உணர்வும் ஒன்றாக இருப்பதில்லை. ஆனால் ஜீவாத்மாவின் நண்பனாக எல்லா உடல்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணர்கின்றார். இதுவே தனிப்பட்ட உணர்விற்கும் பரம உணர்விற்கும் இடையிலான வேறுபாடாகும். பதம் 35 மொழிபெயர்ப்பு. உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். பொருளுரை. இந்த 13ஆம் அத்தியாயத்தின் விளக்கம் யாதெனில், உடல், உடலின் உரிமையாளன், பரமாத்மா ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாட்டை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. முக்திக்கான வழிமுறை பதங்கள் 8 - 12 வரை எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளதோ அதன்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும். பின்னர் அவன் உன்னத இலக்கை நோக்கி செல்ல முடியும். நம்பிக்கையுள்ள மனிதன் முதலில் கடவுளை பற்றி கேட்பதற்கான ஒரு நல்ல சங்கத்தினை பெற்று அதன் மூலம் படிப்படியாக தெளிவு பெற வேண்டும். அவன் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டால் ஜடத்திற்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான வேறுபாட்டை அறிய அவன் கற்றுக்கொள்ள முடியும். அதுவே மேற்கொண்டு ஆன்மீக உணர்வை பெறுவதற்கு மைல்கல்லாக அமைகின்றது. பல்வேறு அறிவுரைகளின் மூலம் ஆன்மீக குரு தனது சீடர்களுக்கு வாழ்வின் ஜட கண்ணோட்டத்திலிருந்து விடுபட கற்றுக் கொடுக்கின்றார். உதாரணமாக பௌதிக கருத்துகளிலிருந்து அர்ஜுனை விடுவிப்பதற்காக பகவத்கீதையில் கிருஷ்ணர் உபதேசிப்பதை நாம் காண்கிறோம். இந்த உடல் ஒரு ஜட பொருள் என்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். உடலினை 24 மூலக்கூறுகளாக பிரித்தறிய முடியும். இது ஸ்தூல தோற்றமாகும். மனமும் மனதளவிலான விளைவுகளும் சூட்சும தோற்றமாகும். மேலும் இவற்றுக்கு இடையிலான விளைவுகளே வாழ்வின் அறிகுறிகளாக அமைகின்றன. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆத்மா உள்ளான், பரமாத்மாவும் உள்ளார். இந்த ஜட உலகமானது ஆத்மாவும் 24 மூலப்பொருட்களும் சேர்ந்த கலவையினால் இயங்குகின்றது. ஆத்மாவும் பௌதிக மூலக்கூறுகளும் இணைந்த கலவையே இந்த முழு ஜடத்தோற்றம் என்பதையும் பரமாத்மாவின் நிலையினையும் யாரால் காண முடிகின்றதோ அவன் ஆன்மீக உலகிற்கு மாற்றம் பெற தகுதியுடையவன் ஆகின்றான். இந்த விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் உணர்ந்து அறிவதற்கும் ஆனவை. ஆன்மீக குருவின் உதவியுடன் இந்த அத்தியாயத்தினை முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம்.
ஸ்ரீமத் பகவத்கீதையின் இயற்கை, அனுபவிப்பவன் மற்றும் உணர்வு என்னும் 13ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமணண்டே ஹரி.